வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. இல்லை, என்னை இன்றைக்கே கேள்வி கேட்குறீங்க. என்ன அப்படியே கேள்வி கேட்டது வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்கு. கமல் சார் போனதும் பேர் இருக்கு. கமல் சார் உலக நாய் பேர் இருக்கு. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. நின்றுட்டே பேசிடுவா. ஓகே ஓகே, நல்லதானே இருக்கு. அதான் சொல்லுங்க. ஓகே ஓகே, ஆமாம். எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு ஜி. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பிக் பாஸ்ன்றது என்னை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம அப்போ பிஸியாக இருந்தாலும் போல சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேப் ஒன்று கிடச்சிது. போய் அது உண்மையாக பொய்யாமல் பார்க்க தான் உள்ளே போனது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே ஒரு சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல, அதே நம்ம வெற்றி காரணம் தானே. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ரெண்டுமே அண்ட் மெயின் ஹீரோ டார்லிங் தான். அது சொல்லக்கூடாது. பட் அது கதையோட ஒன்று இருக்குல்ல, தள்ளி ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஆளை நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் ஹீரோயினியில் அவங்க தான். நான் அதான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ இல்லை, அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல. இவங்களும் டான்ஸ் தான். நான் அங்கே எப்படி சொல்லித்தரணும் அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க. ரிஹர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. தெரியவே இல்லை டான்ஸ் ஆடாமே தெரியல. நல்லா ஆடுறாங்க, எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த படத்தில் நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். ஓகே, அது வந்து 2000 பேர்ன்றது எங்கள் யூனியன்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே 800-900 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போனோமா 2000 பேர் போனாங்க. அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸஸ்லாம் காசு கொடுத்தாச்சு. இந்த நம்பர் டான்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க யார் மூலியமாக வந்தாங்க? இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க, உங்களுக்கு லீடர் வந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு. அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர் தான் டேமேஜ் ஆகிடுச்சு தவிர மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை. அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்லை, வேணாம் சார் எனக்கு ஒரு 20 இருந்தால் போதும் சொல்லிட்டு ஒரு 20க்குள்ளே வச்சு பண்ணோம். அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் நம்ம போய் ஸ்டோரி சொல்லுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு தெரியணும். சொன்னதுக்கப்புறம் ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், கேரக்டர் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். போகும்போதே நம்ம கேரக்டர் இப்படி பண்ணுங்க, இந்த கேரக்டர் இது பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கதைக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க கெட்டப் எப்படி இருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணதான். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லியிருந்தாங்க கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓட முடியும் ஒளி முடியும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகேஷ் ரங்கம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி ஒன்று இருக்குது. இட்ஸ் லைக் 1817 சம்திங் ஒரு மூவி ஒன்று இருக்குது. ஸோ தியேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் தமிழ் இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க. ஓகே, இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்து நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இல்லை நோ எக்ஸிட்னு வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகிறோம். நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒளி முடியாது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சுப்பாங்களேன், அவங்களும் டேட்லாம் பண்ணியிருக்காங்க. சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு டைட்டில் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகே. பார்க்குற நீங்கள் தான் எழுதணும், அது கமல் சாரா சத்யராஜ் சாரான்னு. ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஸ்டைலில் பண்ணிக்க சொல்லுங்கள். இல்லை நம்மளுக்கு முன்னேறும், அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க. ஏதாவது சினிமா அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவர் கொஞ்சம் ஆமாம். நீனே ஹீரோ ஆகலாம். இதில் என்ன எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சினிமா விட்டு ஒன்லி ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்ல, எல்லாருமே ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ தான். இந்த இப்போ பையன் மோகன் குமார் போட்டு இவர் ஹீரோ, எல்லாரும் ஹீரோ தான். அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதான் என்னுடைய எண்ணம். இந்த பேசுகிற ராபர்ட் சார். அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி, நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டுருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன். அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கேன், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு. நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். இதுதான். சரி. இல்லை, இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி, இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய 2 படம், அது சொல்ல வேணாம் அவங்க பேர். டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்போ எப்படி நான் வாய்ப்பு நான் தேடி போகல. நான் இந்தமாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன், மக்கள் எனக்கு தூக்கிடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, உனக்கு கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள், இப்போ தமிழ் இங்கிலீஷில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம். ஆ இல்லை, அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னன்னா, அங்கே போய் உக்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் ஒரு சீனியராக போய் உக்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்கோம், பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன். அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்டா விட்டாங்க. வெளியே வந்து இதுக்கு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அதுக்கு தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். அல்ல, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான், அவரோட ஈவெண்ட் கிடையாது. ஐ மீன் அவர் பிக் பாஸில் ஹோஸ்ட், இஸ் எ ஹோஸ்ட். அவர் வந்து ஹோஸ்ட் தான், ஓகேங்களா. பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் ஒன்றும் நடக்கல. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இல்லை, என்னை இன்றைக்கே கேள்வி கேட்குறீங்க. என்ன அப்பயே கேள்வி கேட்டது வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்கு. கமல் சார் போனதும் பேர் இருக்கு. கமல் சார் உலக நாய் பேர் இருக்கு. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்லுங்கள். ஆமாம், என்ன அது உள்ளே பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே கூட அது யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும், எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன? எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து
உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படி சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குயின்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரல. அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள். வெளியே வந்தோன்னா பந்தவங்கள ஒன்றும் இல்லை கிடையாது. மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நிறைய இதில் சொல்லியிருக்கேன், மைக்கு தலையில் உங்களுக்கு கலக்கலன்னு ஆகிடுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா இதில் பெரிய தான். ஃபஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் கூட்டு வந்தார். சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். இதுதான் இவர் தான் டைரக்டர்னு பார்த்து டைரக்டர்னு தெரியுதா சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறேன் தண்ணி குடிங்க சார்னு. இல்லை மாஸ்டர் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஒன்று கேட்கணும். நான் நிறைய தாடி வச்சிட்ருப்பேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொன்னது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து இன்னொரு படம் டிங் டங்னு ஒரு படம் அந்த போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடியும் மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினேன். சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. பண்ண உங்கள் இஷ்டம் சார் பண்ண சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரொடியூசர் டைம் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் தான் இதுக்கு மொட்டை அடித்து இதை காய்ச்சிட்டு கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே இருக்க லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இல்லை, கேமராமேன் டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்திவ் டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் பேர் என்ன? ஐயோ, அவர் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபஸ்ட் ஷாட்டே என்ன ஃபஸ்ட்டு போனோம். எப்படி ஒரு ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்லேருந்து அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம். போகணுன்னு ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஒரு பையனை முடிப்பிச்சு தர இழுத்தோன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு, எவ்வளோ பையனுக்கு எதாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா இப்போ நான் சொன்ன தப்பாக வச்சுக்காது டார்லிங் சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் டைரக்டர் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அதை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லா இதுக்கும் போகுது, இதே பெண்ணு தான் எல்லா இதுக்கும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கிவிட்டு நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெயிக்கலாம்.